ரவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? ஒன்றும் இல்லைம்மா. ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகம், அதை முடிக்க முடியல. கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குமா, அதான் டென்ஷனாக இருக்கு. ஆபீஸ் வேலையில ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாரே, நிஜமா இல்ல துணிக்கடை பில்ல பார்த்துட்டு என் கூட சண்டை போட்டதை மறைச்சு ஆபீஸ்ல ப்ராப்ளம்னு சொல்றாரா? சரி, எதுவா இருந்தாலும் முதல்ல அவரை சமாதானப்படுத்தி ஆகணும். ரவி, ஆபீஸ் பிரச்சனைய ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துடணும்பா. வீட்டுக்கு வந்துட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி ஆபீஸ் வேலைகளை அளவுக்கு அதிகமா இழுத்து போட்டுட்டு செய்யவும் கூடாது. வேலையை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் வேலை செய்யற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். நாம வேலை செய்யறது எதுக்குப்பா? நாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அந்த சந்தோஷத்தை நமக்கு எடுத்துக்க கூடாது. இத பாரு, இப்ப எதை பத்தியும் நினைக்காம ஒழுங்கா சாப்பிடு. சரிங்க சித்தி. ரவி, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச இட்லி சாம்பார் நானே செஞ்சேன், சாப்பிடுங்க. எனக்கு சாப்பிட பிடிக்கல, என்னமோ மாதிரி இருக்கு. எனக்கு டிஃபன் வேண்டாம். ரவி, கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு நல்லதில்ல. ரொம்ப டயர்டா இருக்கும், எதுலயுமே கவனம் செலுத்த முடியாம போயிடும். பரவாயில்ல நீ, எனக்கு பசிக்கல. பசிக்கும் போது நான் சாப்பிட்றேன். பிரியா, ரவி ஏன் சாப்பிடாம போறான்? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவருக்கு ஆபீஸ்ல தான் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. காலையில இருந்தே தலை வலிக்குதுன்னு சொன்னாரு, அதான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. நான் அவரை பாத்துக்கிறேன். நிலுப்பிரியா, முதல்ல ரவிக்கு கொஞ்சம் பாலாவது கொண்டு போய் கொடுமா. அதுக்கப்புறமா ரவிக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் பார்த்து கேளு. கூட இருந்து ரவிக்கு உதவி செய்யு. சரிங்க அத்தை. இப்ப பால் கொண்டு போய் கொடுத்தாலும் திட்டுவாரு. அவர்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்டுட்டு அப்புறம் கொண்டு போய் கொடுக்கறனே. கண்டிப்பா பிரியாக்காவுக்கும் ரவிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு.